அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்புல நாம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு, இன்சுலினுடைய சுரப்பை சீராக்கிறதுக்கும் குறிப்பிட்டு ஒரு சில கீரை வகைகளை நம்ம எடுத்துக்கிறது நமக்கு ரொம்பவே நல்லதுங்க. அந்த கீரைகள் எல்லாமே நமக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்தாக வந்து பயன்பட்டுட்டு இருக்கு. ஸோ மருந்து பெட்டியாக செயல்படக்கூடிய நீரிழிவு நோய்க்கான கீரைகளை நம்ம எப்படி உணவுல சேர்த்துக்கணும், அந்த கீரைகள் என்னென்ன, அதில் என்ன மாதிரியான சத்துக்கள் இருக்குது அப்படின்றத பற்றியெல்லாம் இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை நம்ம குறைக்கிறதுக்கு முதல்ல நம்ம சாப்பிடக்கூடிய ரொம்ப முக்கியமான கீரை வகை அப்படின்னா அது முருங்கைக்கீரை தாங்க. இந்த முருங்கைக்கீரையை இயற்கையினுடைய இன்சுலின் அப்படின்னே வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அப்படியே கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த கீரையில் சத்துக்களானது இருக்குது. இதில் இருக்கக்கூடிய குளோரஜின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமிலம் தான் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு திடீர்னு அதிகமாகாமல் வந்து தடுக்குது. அதனால் வாரத்துக்கு ஒரு முறையோ இருமுறையோ நீங்கள் கண்டிப்பாக வந்து முருங்கைக்கீரையை வந்து உங்களுடைய உணவில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மிக மிகச்சிறந்த ஒரு மெடிசனாக வந்து செயல்படும். ஸோ சுகர் பேஷண்ட்டாக இருக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் இந்த கீரையை வந்து பயன்படுத்துங்க. அதே போல் இந்த சிறுகீரை, பாலக்கீரை, மணத்தக்காளி கீரை, இந்த கீரைகள் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த பருப்பு வகை கீரைகள் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து அதிகமாக பயன்படுத்திக்கலாம். அதில் குறிப்பாக இந்த சிறுகீரையில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கீரை உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரையை வந்து எரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. அதே மாதிரி தான் மணத்தக்காளி கீரையும். மணத்தக்காளி கீரை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா வயிற்றில் இருக்கக்கூடிய புண்கள் எல்லாமே வந்து குணமாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய உடல் சோர்வை நீக்கிறதுக்கு இந்த கீரைகள் வந்து ரொம்ப உதவியாக இருக்குது. அதனால் சிறுகீரையும் மணத்தக்காளி கீரையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துக்கோங்க. வாரத்துக்கு ஒரு கீரை அப்படின்னு நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா கூட 7 நாளைக்கு 7 வகையான கீரைகள் வந்து சாப்பிடலாம். அதில் குறிப்பிட்டு இந்த கீரைகளை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இதை மட்டுமாவது நீங்கள் நிச்சயம் எடுத்துக்கோங்க. நிறைய கீரைகள் இருந்தாலுமே கூட நம்முடைய உடலுக்கு என்ன வியாதிகள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான உணவுகளை நம்ம எடுத்துக்கும் பொழுது தான் நமக்கு விரைவில் வந்து குணமடையும். உணவே மருந்து அப்படின்னு சும்மாலாம் சொல்ல கிடையாதுங்க. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள்லேருந்து தான் நமக்கு மருந்தானது கிடைக்கிது, சத்துக்களானது கிடைக்கிது. அடுத்ததாக நம்ம பார்த்துருக்க கீரை பார்த்திங்கன்னா வெந்தயக்கீரை. இந்த வெந்தயக்கீரை சர்க்கரை நோய்க்கு அவ்வளவு நல்லதுங்க. பொதுவாகவே இந்த சர்க்கரை நோயாளிகளாக இருக்கக்கூடியவங்க வெந்தயம் வந்து அதிகமாக வந்து சாப்பிடுவாங்க. ஏன்னா வெந்தயம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சர்க்கரை நோய்க்கு வெந்தயம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தான், அதே அளவுக்கு தான் வெந்தயக்கீரையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதில் அதிகமாக நார்ச்சத்துக்கள் இருக்குது, அமினோ அமிலங்கள் இருக்குது. இது ரெண்டுமே சேர்ந்து செயல்படும் பொழுது இன்சுலின் உற்பத்தியை வந்து அதிகமாக்கி கொடுக்குது. ஸோ குடலில் சர்க்கரை உறிஞ்சப்படுவதை வந்து மெதுவாக்கி கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வெந்தயக்கீரையை வந்து எடுத்துக்கோங்க. வாரத்துக்கு ஒரே ஒரு முறை மட்டும் எடுத்துக்கோங்க. இதுவே வந்து போதுமானதாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது பசலைக்கீரை. பசலைக்கீரையில் கிளைசமிக் குறியீடு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த மெக்னீஷியம் இன்சுலினுடைய செயல்பாட்டை வந்து தூண்டி கொடுக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பசலைக்கீரையில் விட்டமின் ஏ, சி, கே மற்றும் பொட்டாசியம் இந்த சத்துக்கள் எல்லாமே அதிகமாகவே இருக்குது. இந்த சத்துக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு வந்து ரொம்ப ரொம்ப கட்டுப்பாட்டில் வந்து வச்சுருக்கிறதுக்கு உதவியாக இருக்குங்க. அதே போல் தான் பொன்னாங்கண்ணி கீரையும். இந்த பொன்னாங்கண்ணி கீரையை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடும் பொழுது உடலுடைய சூடானது தணிக்கும். அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய கண் பார்வை மங்குதல் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு இந்த பொன்னாங்கண்ணி கீரை ரொம்ப ரொம்ப சிறந்ததாக இருக்கும். ஸோ கீரைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுதே பொதுவாக நம்ம அதிகமான நேரம் வேக வைக்கக்கூடாது. ஆவியில் வேக வைத்து இல்லைன்னா லேசாக வந்து வதக்கி சாப்பிடலாம். ரொம்ப நேரம் கீரையை வேக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே வந்து போயிடும். அதே மாதிரி கீரைகளை மதிய உணவில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப சிறந்ததாக இருக்கும். இரவு நேரங்களில் கீரைகள் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. ஏன்னா இரவு நேரத்தில் கீரைகள் நம்ம எடுத்துக்கும்போது சீக்கிரமாக செரிமானமாகாது. அதனால் செரிமான பிரச்சனைகள் அது ஏற்படும். பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து நீங்கள் சுவைக்காக இந்த கீரையோடு சமைத்து சாப்பிடலாம். ஸோ இது எல்லாமே சேர்ந்து பார்த்திங்கன்னா கீரையினுடைய ஊட்டச்சத்துக்களோடு இதுவுமே வந்து நமக்கு சேர்ந்தே கிடைக்கும். குறிப்பாக 60 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு சர்க்கரையினுடைய அளவு வந்து கட்டுப்பாட்டில் வந்து வைக்கவே முடியாது. நார்ச்சத்து, மெக்னீஷியம் நிறைந்த கீரைகள் நம்ம எடுத்துக்கும் பொழுது மட்டும்தான் இவங்களுக்கு பாசிபிலிட்டி கொஞ்சம் நிறையவே இருக்குன்னு சொல்லணும். அப்படியே 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு சுகரை வந்து நம்ம கண்ட்ரோல்டாக வைக்கணும் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய கீரைகளில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கீரைகளில் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். இந்த கீரைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா சர்க்கரையினுடைய அளவை குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியானது. இது இன்சுலின் திறனை அதிகமாக்கி சர்க்கரை உறிஞ்சப்படுவதை வந்து தாமதப்படுத்தி கொடுக்குது. முக்கியமாக ஒரு சில கீரைகள் இருக்கக்கூடிய சத்துக்கள் தான் இதுக்கு எல்லாமே காரணமாக இருக்குன்னே சொல்லணும்.
ஸோ ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகமாகாமல் தடுக்கிறதுக்கான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் எல்லாமே இந்த கீரைகளில் அதிகமாகவே இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த கீரைகள நீங்க எப்படி வேணாலும் சாப்பிடலாம். சமைத்து சாப்பிடலாம், மசியலா செஞ்சு சாப்பிடலாம், சாலட் மாரி செஞ்சு சாப்பிடலாம். இல்லன்னா வந்து உங்களுக்கு ஸ்டீம் பண்ணி அப்படியே சூப் மாரி கூட குடிக்கலாம். ஸோ நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். ஆவியில வேக வைத்தும் சாப்பிடலாம். எப்படி சாப்பிட்டாலுமே அதனுடைய சத்துக்கள் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா வந்து சேரும். கீரைகள உணவுல தொடர்ந்து எடுத்துக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியம். சும்மா ஒரு நாள் சாப்பிட்டு சர்க்கரை வியாதி சரியா போகல, கீரை சாப்பிட்டா சரியா போயிரும்னு சொன்னாங்க, சரியாகல அப்படின்லாம் வந்து யோசிக்கக்கூடாதுங்க. எதுவுமே வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணணும். ஆரம்ப ஸ்டேஜில இருக்கக்கூடியவங்க எல்லாருமே கண்டிப்பா இந்த மாதிரியான கீரைகள நீங்க தொடர்ந்து எடுத்து பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு சேஞ்சஸ் நல்லா நெறைய தெரிய ஆரம்பிக்கும். வாரத்துக்கு 3 டூ 4 முறையாவது உணவுல கீரை கண்டிப்பா இருக்கணும். இது உங்களுக்கு ஏதாவது உடல்நல பிரச்சனைகளானது ஆல்ரெடி வேற இருக்கு அப்படின்னா, நீங்க கீரை வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா, டாக்டர வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஆனா சுகர் மட்டும் தான் எனக்கு பிரச்சனை. அதனால தான் இவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கலாம், தாராளமா நீங்க வந்து இந்த கீரைகள வந்து பயன்படுத்திக்கலாம். அதே மாரி தான் இந்த கண்டங்கத்திரி கீரையும். இந்த கண்டங்கத்திரி கீரைக்குமே இந்த சத்தானது இருக்குங்க. சர்க்கரையினுடைய அளவ வந்து குறைச்சி கொடுக்கும். அதனால கண்டிப்பா நீங்க கண்டங்கத்திரி கீரையும் கிடைச்சது அப்படின்னா எடுத்துக்கோங்க. அதேபோல கறிவேப்பில. இந்த கறிவேப்பில கீரையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். கறிவேப்பில கீரை வகையா அப்படின்னு கூட எல்லாம் கேட்பீங்க. ஸோ கறிவேப்பில பார்த்தீங்கன்னா, ரத்தத்தில நமக்கு நெறைய பிரச்சனைகள சரி பண்ணும். நீரிழிவு நோய கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னா கறிவேப்பில தான். கருவேப்பிலையும் பார்த்தீங்கன்னா, நீரிழிவு மேலாண்மைக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்குங்க. ஸோ இந்த நோய் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. ரத்தத்தில இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவ கட்டுப்படுத்துறதுக்கு இந்த கருவேப்பிலை ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா, இரும்பு சத்து குறைபாடால வரக்கூடிய பல்வேறு விதமான நோய்கள் நீங்குவதற்கும் இது ரொம்ப உதவியா இருக்கு. கருவேப்பிலை, பாலக்கீரை, சிறுகீரை, பொன்னாங்கண்ணி கீரை, கண்டங்கத்திரி, பேரண்டை இந்த மாரி நெறைய வகையான கீரைகள் இருக்கு. ஸோ இந்த கீரைகளை எல்லாத்தையுமே நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு 60 வயசு ஆனாலுமே கூட பயப்படாமல் இருக்கலாங்க. சுகரை வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம தினமுமே போயிட்டு மெடிசின் வாங்குறதோ இல்லை மருந்து மாத்திரைகள் எடுத்து சாப்பிட்றதுனாலையோ எந்த பயனும் கிடையாது. தினம் ஒரு கீரை, அதுவும் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் மட்டும் மருந்தோடு சேர்த்து கீரை எடுத்துக்கோங்க. மற்றபடி ஆரம்ப ஸ்டேஜில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் நீங்கள் உங்களுடைய உணவு முறைகளை மாற்றும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய சுகர் லெவலும் குறைய ஆரம்பிச்சிடுங்க. ஸோ இதெல்லாம் வந்து எளிமையாக செய்யக்கூடிய ஒரு வழிமுறைகள் தான். ஃபாலோ பண்ணி பாருங்கள். சுகர் அளவை வந்து குறைக்கிறதுக்கு நிறைய கீரைகள் வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. ஸோ நிறைய உணவுகள் இருந்தாலுமே கூட அதில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னா கீரை தான். ஸோ பொதுவாக ரத்தத்தினுடைய அளவை நீங்கள் உண்ணக்கூடிய கீரைகளே வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துடும். உணவின் மூலமாகவே வந்து கட்டுக்குள்ளே வைக்க முடியும். சுகர் அளவை வந்து குறைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கீரைகள்லாம் சேர்த்துக்கோங்க. இதோடு சேர்த்து அகத்திக்கீரை, புதினா, முசுமுசுக்கீரை, வல்லாரக்கீரை இது மாதிரியான கீரைகளையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் தினம் தினம் ஒரு கீரை அப்படின்னு பட்டியல் போட்டு வைங்களேன். அதையெல்லாம் நீங்கள் கடைந்து சமைத்து சாப்பிட்டு வந்து பாருங்கள். உங்களுடைய சுகர் லெவல் வந்து நார்மலாக ஆகிடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பதிவில் நிறைய விஷயங்களை தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.